தாவரங்களோடும் பறவைகளோடும் விலங்குகளோடும் பேசுகின்ற அந்த மனமும் அவரோட துயரங்களை எல்லாம் உற்று பார்க்கின்ற அந்த குணமும் எனக்கு என்ன காரணத்தினால் வந்தது என்று யோசித்து பார்த்தேன். உளவியல் பூர்வமாக ஏதோ இருந்திருக்க வேண்டும், அதனால் தான் இப்படி நாம் இருக்கிறோம் என்று எனக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. பிறகு படீரென்று எனக்கு நினைவு வந்தது 2 செய்திகள். ஒன்று, செவி வழியாக வீட்டிலே சொல்கின்ற ஒரு கதை. காவிரி தண்ணீர் வருவதற்கு முன்னால் ஒரு பறவை குரல் கொடுக்கும், அக்கூ அக்கூ என்று குரல் கொடுக்கும். அதுக்கு பேர் அக்கூ பறவை. அது யாரும் பார்த்ததே கிடையாது, ஆனால் அது அக்கூ பறவைன்னு மட்டும் சொல்லுவோம். அதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? காவிரியில் அக்கா பறவை தங்கா பறவையும் குளிச்சுட்டு இருந்ததுதான். அக்கா தங்க ரெண்டும் குளிச்சுட்டு இருந்ததுதான். அப்போ வேகமாக வெள்ளம் வந்ததில் அக்கா பறவை அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுது. அப்போ அந்த அக்கா பறவை தண்ணியோடு போயிடுச்சு. தங்க பறவை என்னன்னு பார்க்குறது காணும். வருஷம் தண்ணி வரும்போது அக்கா அதில் வந்துடுவாங்க நினைப்புறது அக்கூ அக்கூ அக்கா அக்கான்னு குரல் கொடுக்குறதாம். இப்படின்னு ஒரு கதை எங்களுக்கு செவிவழி செய்தியாக செவிவழி கதையாக எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எல்லா வீட்லையும் சொல்லுவாங்க. எங்கே அக்கூன்னு குரல் கொடுத்தாலும் அந்த அக்கூ பறவை உடனே வந்து பாவம் அது அக்கா அந்த வெள்ளத்தில் திரும்பி வருவாங்க. ஏன்னா இப்போ திரும்ப வெள்ளம் வந்திருக்கு இல்லையா, இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனாக்கா அந்த வெள்ளத்தில் வந்துடுவான்ட்டு அந்த அக்கூ பறவை நினச்சி குரல் கொடுக்கறதாக அவங்க சொல்லி மனசுக்குள்ளே அது ஆழமாக பதிஞ்சு போச்சு. அதனால் அக்கூ பறவை கத்தும் போதெல்லாம் என்ன தோணுன்னா, அந்த வெள்ளத்தில் அக்கா வரான்னு அது குரல் கொடுக்கறது அப்படிங்கிற அந்த செய்தி மனசில் ஆழமாக பதிஞ்சு போயிருக்கு. அதனால் இப்படிப்பட்ட அது அவற்றுக்கும் மனசு உண்டு, அவற்றுக்கும் உறவுகள் உண்டு என்கின்ற அந்த செய்தி மனசுக்குள்ளே பதிஞ்சு போச்சு. அதே போல் ஒரு கதைப்பாட்டு ஒன்று என்னென்னா, 1ஆம் கிளாஸில் கத்தினேன், எல்லாரோட சேர்ந்து கத்தினோம் கதைப்பாட்டு. பனை மரத்தை பாருங்கள், பறவை கூடு தொங்குது, பையன் ஒருவன் வந்துட்டான், பறவை கூட்டை அறுத்திட்டான், முட்டைகளை உடைத்திட்டான், குஞ்சுகளை நசுக்கிட்டான், பறவைகளும் வந்தன, கதறி பதறி அழுதன, அந்த பையன் செய்தது எனக்கு சம்மதம் இல்லையே. இதுதான் அந்த பாட்டு. இந்த பாட்டு என் மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு. இப்போ தான் தோணுது எனக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து அந்த அந்த பாட்டு நினைவு வரும்போதெல்லாம் ஒரு ஓவியம், ஒரு சொல் ஓவியம் என் மனசுக்குள்ளே. என்னென்னா, ஒரு பறவை கூடு தொங்கிட்டுருக்கு, ஒரு பையன் வந்து அந்த பறவை கூட்டை பிச்சுட்டான், அந்த பிச்சதில் மட்டும் இல்லாமல் வேடிக்கையாக இந்த மாதிரி செஞ்சிட்டான், அந்த விளையாட்டாக அதை செஞ்சிட்டாங்கிற அந்த கதையும் அந்த பையன் செஞ்சு எங்களுக்கு சம்மதம் இல்லையே இன்னும் பெரிய டீச்சிங்கை அது சொல்லி கொடுத்தது. இப்போ நம்மளுடைய கதைப்பாட்டுக்கள்லாம் அப்படி தான் நல்ல நெறியை நமக்கு சொல்லும். அப்படி தான் இந்த பாட்டும் சொன்னது. அப்படி செய்யக்கூடாதுங்கிற சொல்கிறதுக்காக தான் அது அந்த பையன் செய்தது எனக்கு சம்மதம் இல்லையே என்று அந்த கதை முடிஞ்சால் கூட எனக்கு வந்து மனசுக்குள்ளே அந்த காட்சி வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு. ஐயோ பாவம் இல்லை நீ அப்படின்னு. இந்த 2 செய்திகளும் தான் என் அடி மனசில் இருந்து இப்படிப்பட்ட எண்ணங்களை எனக்கு தோற்று வைக்கிறதுன்னு இப்போ தான் புரிஞ்சு. ஏதோ உளவியல் காரணம் இருக்கணும்னு தோணித்து, இப்படி எனக்கு தோணித்து. ஆஹா, இந்த 2 தான் மனசில் ஆழமாக பதிஞ்சு, அதன் காரணமாக தான் நம்ம வந்து இப்படி பறவைகளையும் விலங்குகளையும் இப்படி ஒரு மரங்களையும் நேசிக்கிறதும் அதுக்காக பரிதாபப்படுறதுமான ஒரு எண்ணமும் மனநிலையும் வந்திருக்குன்னு எனக்கு இப்போ யோசித்து பார்க்கும்போது தோணுது எனக்கு. எப்படி இந்த போதிலும் கூட இப்படி அடுத்தவர்களுக்காக வருத்தப்படுறது நமக்கு தெரியும், மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் மற்ற உயிரினங்களுக்காகவும் நினச்சி பார்க்குறதுங்கிறது ஒரு சோகமானது தான். ஆனால் அதில் வந்து எனக்கு மனசு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. மனசுக்குள்ளே எனக்கு ஒரு அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாட்டா கூட அவர்களை நினச்சி அவங்க நிலையை நினச்சி நான் பரிதாபப்படுறேன். அதுக்காக நான் அதுகளோட பேசுகிறேன். ஏச்சோ என்னாச்சு உனக்கு என்று. இந்த நாய் நொண்டின்னு எப்படி ஐயோ உன்னை யார் அடிச்சிட்டா, யாருக்கெல்லாம் அடித்தது என்று கேட்குறோம். அது இப்படி இந்த ஒரு மனநிலை வந்து எனக்கு தவிர்க்க முடியல. ஆனால் எனக்கு இது இப்படி கேட்காமல் இருக்க என்னால் முடியல, இப்படி எண்ணாமல் இருக்க எனக்கு முடியல. அது
இதனால் எனக்கு என்னென்னா உனக்கு ஒரு ஒரு மனசு எப்போ பார்த்தாலும் ஒரு கனிஞ்சே நிற்கிற அந்த பக்குவமான மனநிலை எனக்கு இருக்குது.